வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு வந்து துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய செல்ல நாய் வளர்ப்பு நாயான ரவுடி என்று அழைக்கப்படக்கூடிய கேனே கார்சோ வகை நாயை பற்றி வந்து பார்க்க போகிறோம். அவருடைய நாய் ஏன் வந்து இப்போ அந்த ஒரு பேசுபொருளாக எடுத்து ஒரு டாப்பிக்காக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அது ஒரு பேசுபொருளாக மாறி அரசியல் வட்டாரத்தில் நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவர் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் அவரோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸான ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் வந்து எப்போவுமே வந்து அவரோட பர்சனல் லைஃப்பையும் நிறைய போட்டுகிட்டே இருப்பார். அதில் குறிப்பாக வந்து சில மாதங்களாக நம்ம கண்ணில் அடிக்கடி வந்து பட்டுகிட்டே இருக்கிறது ஒரு ரொம்ப கேஷுவலான அட்டையரில் அவங்க வீடுன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டோட லானில் எப்போவுமே வந்து தன்னுடைய செல்ல கேனே கார்சோ வகை நாயான ரவுடின்னு பெயரிடப்பட்ட நாய் கூட வந்து #ரவுடி டைம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நிறையா வாட்டி வந்து போஸ்ட் வந்து போட்டுகிட்டே இருக்கார். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிறைய அரசியல் கட்சியில் பேசுகிறவங்க எல்லாருமே வந்து இதை வச்சு நிறையா நையாண்டி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, எவ்வளோ பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு, நாய் கூட விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் திமுகவில், அதாவது திமுக அனுதாபிகள்னு சொல்லப்படுற பல பேரே வந்து இதுக்கெலாம் நம்ம முட்டு கொடுக்கக்கூடாது, என்ன இப்படி பண்ணிட்டுருக்காரு, ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கார், ஃப்யூச்சரில் வந்து முதல்வராக வரப்போகிறாருன்னு அவங்க கட்சிக்காரங்களாட வந்து நம்பப்படுறவர், இவர் வந்து இப்படிலாம் போடலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா கருத்துக்கள்லாம் இருக்குது, அதை கடைசியில் சொல்கிறேன். ஆனால் நம்மளுக்கு வந்து செல்லப்பிராணிகள் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால இந்த ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்ட இந்த ரவுடி பயலை பற்றி வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். அதாவது இந்த கேனே கார்சோ வகையை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாய்கள் பிடிக்கும்னா கூட நிறையா வகைகளை பற்றின டீப்பான இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாது அப்படிங்கிறனால படித்து பார்த்தப்போ ஓகே, இந்த நாய் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நாய், இவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சே, அவனை நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து ஃபேமஸ் ஆக்கி டீட்டெயிலோட ஃபேமஸ் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரவுடியை பற்றி, உதயநிதியின் நாய் ரவுடியை பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 9லேருந்து ஒரு 13 இயர்ஸ் வரைக்கும் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு உள்ள ஒரு நாய். பேசிக்கலி இட்டாலியை சேர்ந்த ஒரு நாய், இட்டாலிய ஒரிஜினாக கொண்ட நாய். 1900ஸ்லேயே இந்த நாயோட ப்ரீட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் காணாமல் போயிடுச்சு. அதற்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு சில டீகேட்ஸ் கட்டி இட்டாலியில் இருக்கக்கூடிய அந்த நாய் வளர்ப்பாளர்கள், ஆர்வலர்கள், பிரியர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாயை திருப்பியும் வந்து நடப்பில் கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா இவனோட பிரச்சனையை, ஒரு விஷயத்தோட தேவை இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இன்றைக்கி இந்த உலகத்தில் வந்து நிலைச்சு நிற்கும், உயிரோடு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இந்த நாயும் கூட. ஏன்னா இவன் வந்து ஒரு ரோமன் டாக், அதாவது இட்டாலியன் டாக். ரோமன் எம்பரர்ஸ்லாம் அந்த டைமில் அவங்களுக்கு பெரிய ராஜ்யம்லாம் இருந்த நேரங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இவனை வந்து வார் டைமில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வார் டைமில் இவனோட வேலை என்னென்னா ஆப்வியஸ்லி எதிரிகளை வந்து மிரட்டி கடிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற மிருகங்கள்லாம் இருக்கும் இல்லை, எதிரிகள் கூட்டு வரக்கூடிய குதிரை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சலம்பி ஓட வைக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு காட் டாகை மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொடெக்டராக மட்டும் இல்லாமல் இறங்கி சண்டை போடக்கூடிய ஒரு மாஸ்டிஃப் வகையை சேர்ந்த, மாஸ்டிஃப் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பெரிய உடம்பு இருக்கக்கூடிய நாய்களில் அந்த ஷார்ட் கோட் ஹேர் இருக்கக்கூடிய நாய்கள்லாம் இப்போ நிறையா மாஸ்டிஃப் இருக்குது. இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டிஃப் வகையாக இருந்தால் கூட இந்த மாதிரி நிறையா மாஸ்டிஃப் வகைகள் இருக்குது. ஸோ இவனுக்கு என்ன இருக்குது, அந்த வார்லாம் முடிஞ்சோடனே மாடர்ன் டைம்ஸ் வருது, அதற்கப்புறம் இவனுக்கான தேவை இல்லாமல் போயிடுது. சூப்பராக வந்து ரத்தம் சதவீதமாக இருக்கக்கூடிய வார் ஜோனில் வீரனாக வந்து வேலை பார்த்துட்டு இருந்தவனுக்கு அதுக்கப்புறம் வேலையே இல்லாததுனால என்ன பண்ணிட்டாங்க, ஃபார்ம்லாம் இருக்கும்ல, ஃபார்மு, வயல், அங்கெல்லாம் போயிட்டு வந்து குடோன் கிட்டலாம் போயிட்டு டே பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எம்மா மட்டும் வேலை செஞ்ச ஆளுக்கு வந்து இந்த மாதிரி வேலையை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறனால அவனோட தேவை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அப்போ கொஞ்சம் காலம் காணாமல் போயிட்டு திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடர்ன் டேயில் எல்லாருமே நாய் வாங்கணும், டிஃப்ரெண்ட் நாய் வாங்கணும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாய்க்கான ஒரு தேவை இருக்காது, என்ன பண்ணும் அப்படிங்கிற தன்மையெல்லாம் பார்த்து வாங்காமல் எனக்கு அதை பார்க்க பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த டாய் ப்ரீடாக இருந்தாலும் இந்த மாதிரி சைஸில் பெருசாக இருக்கிறதும் வந்து வாங்கிடுவாங்க. பட் இவன் வந்து பேசிக்கலி ஒரு காட் டாக், ப்ரொடெக்டட் டாக் அப்படிங்கிறதுனால வந்து நிறைய பேர் வந்து அவனை பற்றி புரிஞ்சு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நிறையா ஒரு தவறான தகவலும் வந்து பரப்பப்படுது. இந்த வகையான நாய்கள் மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் 23 வகையான மனிதர்களுக்கு ரொம்ப டேஞ்சரஸான ஃபெரோஷியஸ் டாக் ப்ரீட்ஸ்லாம் இந்தியாவில் முழுக்க தடை பண்ணிட்டாங்க. ஸோ துணை முதல்வர் உதயநிதி ஒரு தடை செய்யப்பட்ட நாய் வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோவப்படலாம். அது வந்து உண்மையாக இருந்தால் கோவப்படலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூல் நிறைய பேர் முழுமையாக சொல்ல மாட்டாங்க. இனிமேல் இந்த நாய்களெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு, ப்ரீட் பண்ணி விற்கிறதுக்கு தடை. ஆனால் ஏற்கனவே வந்து வளர்த்துட்ருக்காங்க, ஏற்கனவே ப்ரீட் பண்ண நாய்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஸ்டெரிலைஸ் பண்ணி ப்ராப்பராக இன்ஜெக்ஷன்லாம் போட்டு, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ரொம்ப பாதுகாப்பான இடத்துல வச்சு வளர்க்கணும். ஏன்னா அந்த நாய் வந்து ஒரு காட் டாக், ஒரு ஃபேமிலியை பாதுகாக்கும். ஆனால் அந்த ஃபேமிலியை வந்து பாதுகாக்கிறன்ற பேரில் மற்றவங்க எல்லாரையுமே அந்த நாய் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த நாயை வந்து பார்க்கலாமே, இது பேசிக்கலி வந்து அவ்வளோ சீக்கிரமாக ட்ரெயின் பண்ணக்கூடிய நாய் இல்லை. பட் சின்ன வயசுலேயே வந்து ட்ரெயின் பண்ணால் டிசிப்ளினாக சொல்ல பேச்செலாம் கேட்பான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னா அந்த ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும், காட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சில்ட்ரன் சின்ன வயசுலேருந்து அந்த நாய்க்குடியே வளர்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட நல்லா விளையாடுறது மட்டும் இல்லாமல் ரொம்ப சாந்தமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவன். அதனால் ஒரு ஃபேமிலி இருக்குது, இந்த நாய் வளர்க்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த ஓனரோட பெட் ஓனரோட சூப்பர்வைசேஷன் இல்லாமல் நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நாயோட சைஸ் மூஞ்சே பார்த்தாலே வந்து பயந்துருவோம். நம்ம
அது நம்ம பயந்துட்டோம், நாய்ங்க வந்து சென்ஸ் வேறு பண்ணுறோம். அண்ட் அவங்க வீட்டில் இருக்க அந்த குழந்தைங்களையோ அந்த ப்ராப்பர்ட்டியோ நம்ம வந்து ஏதோ சேதப்படுத்த போகிறோம், அங்கே ஒரு டேஞ்சரை இது பண்ண போகிறோம், அதுவே நினச்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட பயத்தை பார்த்து டைரக்ட் அட்டாக் தான். அதுக்கப்புறம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. குடும்பங்கள்லேயே கூட வளர்க்குறவங்களே சரியாக ட்ரெயின் பண்ணல. ஏன்னா இது பேசிக்காக அக்ரெசிவ் நேச்சர் கொண்ட ஒரு நாய் தான். காமாகவும் இருந்தாலும் நினச்சா ரொம்ப ஈஸியாக அக்ரெசிவ் ஆகக்கூடிய ஒரு நாய் வகை அப்படிங்கிறனால சரியாக ட்ரெயின் பண்ணல அப்படின்னா இன்னொரு விஷயம், ட்ரெயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் இவனுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து கொடுத்தாகணும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க லேப்லாம் வந்து ரொம்ப குழந்தைங்க பாவங்க, அதுக்கெலாம் கோவமே வராதுன்னு சொல்லிட்டு. நான் வேலை செய்கிற இடத்துலேயே இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒரு நாய் வந்து கேமியோ கொடுக்கும். அந்த நாய் வந்து ஒரு லேப் தான், ஆனால் அவனுக்கு சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஆன்னு சொல்லிட்டு உயிர் எடுக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயம் உறுத்திடுவான். ஸோ எல்லாருக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவன் அப்பப்போ உணர்த்திட்டே இருப்பான். அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி டாக் பிரீட்ஸ்லாம் வந்து சரியாக ட்ரெயின் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் அது வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் பெரிய பாதிப்பை பாதகம் டேஞ்சர் வந்து ஏற்படுத்தும். அதனால் உங்கள் மேலே வந்து கேஸும் வரலான்றதுனால இந்த மாதிரி நாய்கள்லாம் வந்து கொஞ்சம் வீட்டை சுற்றி ஒரு லான் இருக்குது, அது இவர் வீட்டிலலாம் கண்டிப்பாக இருக்கும் இடம்லாம், அதனால் அவர் வளர்க்கலாம், ஜாலி, பிரச்சனையே இல்லை ஒரு லானே கூட உருவாக்கிக்கலாம். பட் இது ஒரு அப்பார்ட்மெண்ட் டாகாக நீங்கள் வச்சு வளர்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இட்ஸ் நோ. அதனால் அது வந்து யாருமே வந்து செய்யவே கூடாது. நாய்க்கு மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறனால எல்லாருமே இந்த மாதிரி நாய் வகைகளை வாங்கி வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது மட்டும் இல்லாமல் இவன் என்ன சாப்பிடுவான்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் என்ன வேணால் சாப்பிடுவாங்க. என்ன மாதிரி ஆக்சுவலாக இவன் ஃபிஷ்ஷு, சிக்கனு, லேம்பு, பீஃபு, போர்க்கு, கிபிள். ஐயோ நான் கிபிள்லாம் சாப்பிட மாட்டேன், அதை தவிர்த்து நான் எல்லாமே சாப்பிடுவேன். அந்த மாதிரி இவன் என்ன வேணால் சாப்பிடக்கூடிய ஆள். ஸோ இவனுக்கு வந்து கரெக்டான நியூட்ரியன்ஸ் கொடுக்கல, சரியான எக்ஸசைஸ் கொடுக்கல அப்படின்னா இவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏனோ தானோ பொம்மை மாதிரி நினச்சி வந்து இந்த நாயை வந்து நம்ம வாங்கி வளர்த்துற முடியாது. மட்டும் இல்லாமல் இவனோட பேருக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. கேனே அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இட்டாலியன் நினைக்கிறேன், கார்சோனா ப்ரொடெக்டர். ஸோ அதனால தான் இட்டாலியன் ப்ரொடெக்டர் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து இவனுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. ஸோ இவனை பற்றி வந்து பேசின மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனை பற்றி கூட இவ்வளோ விவரித்து பேசியிருப்போனா அப்படின்னு தெரியல. குறிப்பாக இவனுக்கே ரவுடின்னு பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியலப்பா. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேருன்றனால வச்சுருக்காங்க. ஆளுக்கு வந்து சீசர்னு கூட தான் நாய்க்கு வைக்கிறோம், அதுக்காக அந்த மன்னருக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. பட் இவர் ஒரு அரசியல் தலைவராக இருந்துட்டு ஒரு துணை முதல்வராக இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தன்னோட பெட் டாக் கூட வந்து ரவுடி டைம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போஸ்ட் போட்டுகிட்டே இருக்காரு. இது நியாயமா? இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிற ஒருத்தர் வந்து இது மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு மாரல் பாலிசிங் கேள்விக்கு வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக திமுக அரசாங்கம் மேலே நம்மளுக்கு வந்து நிறைய கருத்துக்கு வேறுபாடு இருக்குது, நிறையா முரண் இருக்குது, அவங்கள வந்து நிறையா விமர்சிச்சுட்டே வந்து இருக்கும். அப்படின்னா கூட வந்து ஒரு அரசியல் தலைவர்னால் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரி அரசியல் தலைவர் தான் இன்றைக்கும் இருக்கணுன்றது வந்து அவசியம் இல்லை. குறிப்பாக வந்து இவங்களுடைய தாத்தாவே வந்து பார்த்திங்கன்னா நாய் விரும்பி தான். அவர் வந்து வாக்கிங் அறிவாலயத்தில் போகும்போது அந்த டாக்ஸ்லாம் வந்துடும், அவரே நாய்க்கெலாம் வந்து ஃபீட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒருத்தருக்கு பெட் பிடிக்கும், பெட் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி மாடர்ன் டைம்ஸில் வந்து ஒருத்தர் எப்போவுமே முழுக்க வந்து தன்னை வரப்பாக காமிச்சிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தன்னோட வாழ்க்கையில் நடக்கிற அந்த பெட்டை வந்து அடிக்கடி வந்து காட்டி மகிழ்கிறாரு அப்படின்னா வந்து அந்த பெட் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அப்படின்னு அர்த்தம். அதை வந்து விமர்சனம் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க, சும்மா பாயிண்ட்டே இல்லைன்றதுக்காக எல்லாத்தையுமே போட்டு அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு. ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நிகழ்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்து ரீசெண்டாக நடந்த ஒரு பெரிய துயர சம்பவம், அது வந்து நான் தான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு நாளில் வந்து இப்படி காலையில் ஒரு போஸ்ட் போட்டார் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து தவறு தான். ஏன்னா அவர் இண்டிவிஜுவலில் ஒரு துணை முதல்வராக இருக்கிறாரு. இன்றைக்கி வந்து மக்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெப்ரசன்டேட் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா அப்படி தேவையில்லாத நாட்களில் தேவையில்லாத சிச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரி போஸ்ட் போட்டார்னா கண்டிப்பாக அன்றைக்கி நம்ம விமர்சிப்போம். அன்றைக்கி நான் ரவுடிக்கு வந்து சப்போர்ட்டுக்கு போவோன்னு நினைக்காதீங்க, நான் ரவுடி சைடில் இல்லை, உங்கள் சைட். இருந்தாலும் சும்மா பூமர் மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பாரு அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க சொல்லிட்டு தொட்டதுக்கெலாம் குறை சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு தவறான நபர்கள் மேலே அவங்க செய்யக்கூடிய தவறான விஷயத்தின் மேலே எடுத்து வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கூட யாருமே வந்து இவன் கண்மூடித்தனமாக திமுக எதிர்ப்பாண்டா, கண்மூடித்தனமாக அதிமுக எதிர்ப்பாண்டா, கண்மூடித்தனமாக நாம் தமிழர் முட்டு கொடுப்பாண்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம எந்த கருத்துக்கு சாதகமாகவும் சரி எதிராகவும் சரி பேசுகிறோம் அப்படின்னா வந்து அது தனிப்பட்ட வன்மத்திலையும் தாண்டி நிஜமாகவே அங்கே ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்து பேசினோன்னா ஸோ நம்ம என்றைக்காவது உண்மை சொன்னால் கூட யாரும் வந்து நம்பாமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. அதனால் இந்த விஷயத்தெல்லாம் சும்மா ஜாலியாக வந்து நக்கல் நையாண்டி பண்ணிட்டு போகலாமே தவிர்த்து தொடர்ந்து இது ஒரு அரசியல் தலைவராக இப்போ வந்து சீமான் அவர்கள் கூட தான் வந்து நாய் வளர்க்குறாரு. அவர் தொடர்ந்து இந்த மாதிரி போஸ்ட் போட்டாலும் யாராவது கலாய்ச்சா இல்லை யாராவது வந்து விமர்சனம் பண்ணால் கண்டிப்பாக நான் வந்து இதே கருத்து தான் வந்து சொல்லியிருப்பேன். எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி சும்மா எப்போ பார்த்தாலும் வரப்பா இருக்கணும்னு இல்லை, அவங்க இருக்கும் லைட்டர் சைட் ஆஃப் த லைஃப் இருக்கும், அது அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. எனக்கு சோஷியல் மீடியாவில் எல்லாமே தான் ஷேர் பண்ணுறாங்க. அது அரசியல் கட்சி தலைவர்களும் விதிவிலக்கு இல்லை. ஏன்னா ட்ரம்ப்பே பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பார். இந்த மாதிரி பெரிய நம்மளோட அவருடைய யோகா ஸ்கில்ஸ்லாம் நம்மக்கிட்ட காட்டி வந்து 3வது முறையாக வந்து ஜெயிச்சிருக்காருன்னா அவரோட யோகா ஸ்கில்ஸை பார்த்து நம்மளுக்கு போட்ட ஓட்டு தான். அதையும் தாண்டி வாத்து கூட விளாடுறது,
அப்புறம் கண்ணுக்குட்டி கூட வீட்டில் ஓடிப்பூச்சி விளாட்றது, கண்ணாம்பூச்சி விளாட்றது இதெல்லாம் வந்து காட்டுறாருல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானும் ஹியூமன் தான், ஹியூமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில நேரத்தில் காட்ட விரும்புகிற ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம். அதையும் நம்ம வந்து நம்ம வைக்கக்கூடிய அப்படியே ஸ்ட்ராங் விமர்சனத்தோட அதே லெவலில் கொண்டு வந்து இதை வைக்கக்கூடாது. ஸோ இது வந்து ஜஸ்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போக வேண்டியது தான். ஸோ ரவுடியை பற்றி வந்து இப்போ எவ்வளோ பேசிட்டேன். இந்த விஷயத்தை பற்றியும் வந்து என்னோட கருத்துக்கள்லாம் வந்து சொல்லிட்டேன். மெயினாக அந்த கேனே கார்சோவை பற்றி வந்து நான் அதை தவறாக சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு எதாவது வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு துணை முதல்வர் இப்படிலாம் போடலாம், நீ சொல்கிற கருத்து தப்பு வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, நீ வந்து உப்பியாக மாறிட்ட, 200 ரூபா வந்துச்சு பார்த்தேன் உன் பாக்கெட்டில் வரமா தெரியுது அப்படின்னு நினச்சிங்கனாலும் தயவு சேர்ந்து யோசிக்காதீங்க. மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.